இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஓப்பனிங்கில் வால் எப்படி எப்படிலாம் க்ரியேட் ஆகுது. ஸோ ஒரு வாலில் வந்து வாலாக இருக்கட்டும், ரூஃபாக இருக்கட்டும், ரூஃபில் மாடிஃபிகேஷன்ஸ், அதை எப்படி கட் பண்ணுறது, அதுக்கடுத்து ನೀವು ವೈಫೈ ಕಟ್ ಮುಗಿಸುತ್ತೆ. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. இல்லை ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. சாரி சார், மியூட் பண்ணாம பேசிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நான் அந்த வால் எடுத்துக்கிறேன். வால் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வாலில் நான் 3Dயாக க்ரியேட் இப்போ என்னென்னா வெர்டிக்கல் வால் இருக்கா, வால் ஓப்பனிங். ஸோ இதில் பைஃபேஸ், சாஃப்ட்டு, வால், வெர்டிக்கல் அண்ட் ஆர்மர் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வால் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ வால் ஓப்பனிங்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஃபேஸை ஃபஸ்ட்டு வால் ஓப்பனிங் கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபேஸு இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சும்மா இப்படி ரெக்டாங்குலர் இப்படி ட்ராக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வால் ஓப்பனிங் ஆகிடும். வால் ஓப்பனிங் ஆகிடும். ஓகே சார். ஓகேவா? இது இப்போ வெர்டிக்கல் ஓப்பனிங் இருக்கு. இதெல்லாம் ரூஃப்பா, இது ரூஃபு, பைஃபேஸ் ரூஃபு. இது வந்து இதுவும் ரூஃப் தான். இது வந்து கரெக்டாக வெர்டிக்கலாக இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லெவல் 1 எடுத்துக்கிறேன். லெவல் 1ல் ஒரு ரூஃப், லெவல் 2 அப்படின்னு இருக்கு. ஓகே, லெவல் 2லேயே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். டோன்ட் அட்டாச் அப்படின்னு கொடுத்து 3Dயில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூஃபில் எப்படி நம்ம கட் பண்ணுறோம்னா, பை ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். பை ஃபேஸ்னால் எந்த ஃபேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ரெக்டாங்குலர்னா ரெக்டாங்குலர் கொடுத்தா அப்படி கட் ஆயிடுச்சா? இதோட கட்டிங் பாருங்கள் எப்படின்னா, ரூஃபில் அப்படியே வெர்டிக்கலாக கட் ஆகிருக்கும். தெரியுதா? ரூஃபில் அப்படியே வெர்டிக்கலாக அப்படி கட் ஆகிருக்கு. இது நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த வெர்டிக்கல் அப்படின்னு இருக்கா. இப்போ அதே வெர்டிக்கலில் நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதே பக்கத்துலேயே ஒரு ரெக்டாங்குலர் போட்டுக்கிறேன். ஓ மை காட், என்ன பண்ணுறேன், வெர்டிக்கல் ஓப்பனிங், இந்த ஃபேஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலர் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இதோட கட்டிங்கோட இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இது கரெக்டாக 90 டிகிரியில் கட் ஆகுதா, ஆனால் இது 45 டிகிரியில் கட் ஆகுதா. ரூஃபை 90 டிகிரியில் கட் ஆகுதா? அது இல்லை, உங்களுக்கு இப்படி காமிச்சா தான் தெரியும். பை ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறேன். இது பக்கத்துலேயே ரெக்டாங்குலர் கொடுத்துட்டு கொடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்குமே இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுதா? எஸ் சார். இப்போ
இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இது 45 டிகிரியாகவும் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது எந்தெந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் பைஃபேஸ். இதை பார்த்தீங்களா? இந்த ஃபேஸ் வந்து இதுலேயே அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க 45 டிகிரி. இதுவும் வெர்டிக்கலில் கரெக்டாக வெர்டிக்கலில் கட் ஆகிடுது. வால் பார்த்தாச்சு, வெர்டிக்கல் பார்த்தாச்சு, பைஃபேஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஷாஃப்ட் அப்படின்னு எதில் சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நான் இதில் லெவல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லெவல் கிரியேட் பண்ணிக்கிறேன். லெவல் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெவல் 2ல் இப்போ நான் ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரூஃபில் இப்போ நார்மல் ரூஃப். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை செலக்ட் பண்ணிட்டு டிஃபைன் ஸ்லோப் அன்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டிஃபைன் ஸ்லோப் அப்படின்றதும் அன்டிக் பண்ணிக்கிறேன். அன்டிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ 3D அப்படின்னு வச்சுன்னா ஒரு ஃப்ளோரில் மட்டும்தான். ஸோ இதை இப்போ எனக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காப்பி. ஸோ கிளிப்போர்டில் ஃபஸ்ட்டு காப்பி, பேஸ்ட், அலைன் டு செலக்ட் லெவல்ஸ். ஸோ எந்தெந்த லெவல், செகண்ட் லெவல் அண்ட் தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல், ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னது அப்படியே லெவல் கிரியேட் ஆகிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ லெவல் வேணும் ஃப்ளோர் பிளானில். ஸோ என்ன பண்ணுறேன், வியூ, பிளான் வியூ, ஃப்ளோர் பிளான்ஸ், ஓகே. ஸோ இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா லெவலும் வந்துடும். இப்போ நான் 5th லெவல் வச்சுக்கிறேன். 5th லெவலில் ஆர்கிடெக்சரில் போயிட்டு சாஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஷாஃப்ட் அப்படின்னு கொடுத்து இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 2 லிஃப்ட்டு போடுறேன் அப்படின்னா 2 லிஃப்ட்டு, ஓகேங்களா? அதுக்கு நான் ரூஃப்லாம் கட் பண்ணேன். ஸோ என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை டிக் பண்ணிவிட்டு 3D அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே அப்படியே டைரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டு ஒரு கிளிக்கு. ஸோ மொத்தம் என்னாச்சு, இந்த மாதிரி மொத்த ஒரு ரூஃபையும் என்ன பண்ணால் ஒரே டைமில் சாஃப்ட் அப்படின்றத ஈஸியாக நம்ம கட் பண்ண முடியும். அதிகமாக சாஃப்ட் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லிஃப்ட்டு, ஓடிஎஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. லிஃப்ட்டு லிஃப்ட்டு வந்து இப்போ நீ கிரவுண்ட் லெவலில் ஒரே சமமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் ஈஸியாக நம்மளால் இந்த மாதிரி ரூஃபை கட் பண்ண முடியும். ஓகேவாப்பா? சாஃப்ட் புரிஞ்சதா? எஸ் சார், புரிஞ்சுங்க சார். வினீத், சாஃப்ட் புரிஞ்சதா? எஸ் சார், புரிஞ்சுங்க சார். இருக்கீங்களா வினீத்? சார் புரிஞ்சுங்க சார். நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கவில்லை. சொல்லுப்பா. நீங்க பேசுறது கேக்குதுங்க சார், புரிஞ்சுங்க சார். நெக்ஸ்ட்டு டார்மர் பார்க்கலாமா? எஸ் சார், பார்க்கலாம். டார்மர்ன்றது ரொம்ப 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 ஈஸியானது. ஓகே, ஸோ அப்படி தான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு டார்மர் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டார்மருக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோப் வேணும். ஸ்லோப், ஓகேவா? இப்போ டார்மர் அப்படின்னா இப்போ நான் கூகுளில் போகிறேன். டார்மர் விண்டோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். இதுதான் டார்மர் விண்டோ. ஸோ டார்மர்ஸில் ஸோ இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டார்மர் விண்டோ இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பனிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டார்மர்ஸ் விண்டோஸ். ஓகே சார். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா?
இப்போ நான் லெவல் 2 போய்க்கிறேன். லெவல் 2ல ஒரு வால் ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். 3D அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் மேட்ச் ப்ராப்பர்ட்டிக்கு ME சர்க்கட்ஸ் மேட்ச் ப்ராப்பர்ட்டிக்கு ME ஓகே. ஓகே சார். இதை கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே லெவல் 2லேயே போய்க்கிறேன். லெவல் 2ல் போயிட்டு திரும்பி இதுக்காக ஒரு ரூஃப் போடுறேன். ரூஃப் போடையில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்படி இருக்கா, இது ரெண்டையுமே அன்டிக் பண்ணணும் டிஃபென்ஸ் ஸ்லோப்பை. ஸோ டிஃபென்ஸ் ஸ்லோப்பை அன்டிக் பண்ணோம் அப்படின்னா டோன்ட் டச் 3Dயில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே சார். இந்த மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இதை டேப் அப்படின்னு கொடுத்து அட்டாச் டாப் ஃபேஸ் அப்படின்னு இதை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டோமா? எஸ் சார். இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டார்மர்னா இப்படி தானே இருக்கணும், கரெக்டு தானே? ஆமாங்க சார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வால் இங்கே இதில் தெரியும், ரூஃபோட அட்டாச் பண்ணணும். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன், இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு அட்டாச் டாப் ஃபேஸ் அப்படின்னு நான் இதை கொடுக்குறேன். டாப் ஸோ கொடுத்தா வராது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கட் பண்ணுறது தான் இப்போதைக்கு வேலை. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபை ஸ்ட்ரெயிட்டாக மாடிஃபைல என்னது ஜாயின் அன்ஜாயின் ரூஃப் அப்படின்றது. ஃபஸ்ட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்ஜாயின் ஆயிடுச்சா? நல்லா பார்க்கணும். கண்ட்ரோல் கொடுத்துக்கிறேன். இதை ஜாயின் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா மாடிஃபைல அன்ஜாயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னரை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து எந்த ஃபேஸில் நீ கனெக்ட் பண்ணணும், இந்த ஃபேஸில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அன்ஜாயின் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ அட்டாச் டாப் ஃபேஸ் அப்படின்னு இதை கொடுக்குறேன். அட்டாச் பேஸ் சரி, ஓகே, இதை கட் பண்ணுவோம். இப்போ இதை கட் பண்ணுறது தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். வேணாம், இப்போ இதை கட் பண்ணுவோம். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு ஓகே, அன்ஜாயின் எலமெண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா ஆர்கிடெக்சரில் டார்மர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? டார்மர் கொடுத்துட்டு எதை கிளிக் பண்ணால் இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒயர் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கப்பா, நல்லா பார்த்துக்கோ. ஸோ நமக்கு 1 2
இது அவுட்டர் லைன் கொடுக்கக்கூடாது, இன்னர் லைன் கொடுக்கணும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. இப்படி கொடுத்துட்டு டிஆர் ட்ரிம் இந்த லைன், 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 இந்த லைன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இதை டிக் பண்ணிட்டு இப்போ நான் ரியலிஸ்டிக் கொடுக்குறேன். இப்போ இதில் ஒரு விண்டோ, சின்ன விண்டோவை கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு விண்டோ வச்சிட்டேன். ஓகேவா? இப்போ விண்டோவை கட் ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சா? இதை நான் திரும்பி சொல்லவா? எஸ் சார். நல்லா இதை பார்த்துக்கோ. மட்டும் டார்மர் வந்து நான் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஓகே. புரியுதா? ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்க்கல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டார்மர் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ண தெரியுமா? எஸ் சார். இது வரைக்கும் புரிஞ்சுங்க சார். இது வரைக்கும் கிரியேட் பண்ண தெரிஞ்சா? ஓகே. yes sir. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லை, இது வரைக்கும் புரிஞ்சுக்காது, இது வரைக்கும் புரிஞ்சுக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுக்கும். கரெக்டா? yes sir. இதை என்ன பண்ணும், எனக்கு இந்த கார்னர் தேவையில்லை, இதை தூக்கி டெலீட் பண்ணிடுவோம். ஓகே. இந்த இதை டேப் அப்படின்னு கொடுத்து மொத்தமாக வால்யூம் கிளிக் பண்ணிட்டு அட்டாச் டாப் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படின்னா இந்த மாதிரி கட் ஆயிடும். ஓகேவா? இல்லை மறுபடியும் பேஸ் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கவே, இப்போ இதுவும் இந்த ஃபேஸ் அப்படியே மொத்தமாக இதாயிடுச்சா? எஸ் சார். ஓகேவா? கொஞ்சம் நீட் ஆயிடுச்சா? எஸ் சார். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை முடிச்சுட்டு மாடிஃபைல அந்த ரூஃப் அண்ட் அன்ஜாயின் ரூஃப் அப்படின்னு இருக்கும். இந்த ரூஃப் அண்ட் அன்ஜாயின் ரூஃபை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ரூஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். இது இந்த மாதிரி கேனாட் கீப் வால் அண்ட் ரூஃப் அண்ட் ஜாயின் அப்படின்னா சரி, ஓகே, நீ அன்ஜாயின் எலமெண்ட் கொடுத்துக்கோ. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாக டார்மர் போயிடணும். நம்ம டார்மர் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோம். அடுத்து டார்மர், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். டார்மர், ஓகேங்களா? டார்மர் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூஃபை கிளிக் பண்ணணும். இந்த ரூஃபை கிளிக் பண்ணிட்டு என்னது பிக்கே ரூஃப் வால் எட்ஜஸ் அப்படின்னு இருக்கும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வயர் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு அந்த கரெக்டான இன்டீரியர் வால் எனக்கு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக அந்த இன்டீரியர் ஃபேஸ் 1 2 3 அந்த 4 5. ஸோ என்னது, அந்த இன்டீரியர் ஃபேஸ் மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ ட்ரிம், ஏன்னா அந்த எக்ஸ்டெண்ட் லைன்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு என்னது டிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ ரியலிஸ்டிக் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ என்னது, இந்த டார்மர் இப்படி கட் ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு விண்டோ எடுத்து வச்சுக்கிறேன். டார்மர் கிரியேட் ஆயிடுச்சா? எஸ் சார். ஓகே. இது வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வால்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டாப் அண்ட் பேஸ்
அதை எங்கெங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரூஃபை வந்து எங்கே கிளிக் பண்ணி எங்கே பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா, புரிஞ்சதாப்பா? எஸ் சார், புரிஞ்சுது சார். நாளைக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு டார்மர் வச்சிடுற. ஓகேவா, ஓகே சார். நான் சொல்கிற இதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிடு. இன்னைக்கு எப்போ வேணாலும் கொடுத்தாலும் ஓகே தான். இந்த ரூம் அண்டு லெஜண்ட்ஸ் அண்ட் ஏரியா கொடுத்துரு. ஓகேவா, ஓகே சார். ரைலிங் கொடுத்துரு, ஸ்டேர்ஸ் கொடுத்துரு. ஓகே சார். ஒன் சைடு வந்து கர்டைன் கிரிட்டாக கொடுத்துரு, முள்ளியன் கொடுத்துரு. ஓகே சார். காலம் வச்சிரு, டோர் அண்டு விண்டோ வச்சிரு. அப்புறம் பெயிண்ட் வேணும்னா கொடுத்துரு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உனக்கு இந்த பெயிண்டிங் இதெல்லாம் நான் எப்படி எக்ஸ்ட்ரா எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே சார். அதை வந்து எனக்கு சீட்டாக கிரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துரு. ஓகேவாப்பா? ஓகே சார். பிடிஎஃப் ஆவா சார்? ஆமாம், பிடிஎஃப். ஓகே. ஸோ அவ்வளோதான்ப்பா. எஸ் சார். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்புறம் டேட்டா சென்சார் சிசிடிவி டென்ஸ்க்காக இருக்காங்க.